இப்போ 2026ல எந்த செக்டர்ல சார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது? 2026 ஜென்ரலாக இப்போ சொன்ன மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ரிலேட்டட்லாம் காஸ்ட் எஃபெக்ட் ஆஃப்டர் ம். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் இப்போ வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து உங்களுக்கு எல்லா ஆனுவல் முடிஞ்சு வந்துடும், ம். ஃபினான்ஷியல் எஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பட்ஜெட் ரிலேட்டடான ஆன்சர்ஸ்லாம் வந்துடும் 25-26க்கு. இப்போ இது வந்த உடனே என்ன ஆகும்னா ஜூனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாம் ஓரளவு பார்த்து ம். பண்ணினோம்னா அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் பிக் பண்ணிடலாம். ஓகே. இதுதான் ஆக்சுவலி நம்ம பண்ணலாம். இன்னும் இல்லை எனக்கு கொஞ்சம் இயர்லியராகவே சொல்லுங்க அப்படின்னாக்கா நேச்சுரல் கேஸஸ் அண்ட் ஆயில், ஓஎன்ஜிசி சொல்கிறோம், டீப் இண்டஸ்ட்ரி சொல்கிறோம், ஆயில் அண்ட் ஓசிடிஐஎல் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, ஆயில் ரிலேட்டடான இதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்த ரேலி வரும். ஏன்னா ஒன்ஸ் கோல்டு ஏறுற மாதிரி இதுக்கு கருப்பு தங்கம்ன்ற ம். மாதிரி இந்த தங்கங்கள்லாம் ஏற ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஏற ஆரம்பிக்கும். அடுத்து இதெல்லாம் இப்போ இறங்கிட்டு இருக்கு ஆக்சுவலி. இப்போ ஹெச்பிசிஎலோ விபிசிஎலோ பார்த்தீங்கன்னா கீழே கடன்னு இறங்கிட்டு இருக்கு. டெய்லி செல்லிங்கில் தான் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பாட்டம் அவுட் ஆகும். அப்போ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். அது நேச்சுரலி உங்களுக்கு மேலே ஆரம்பிச்சிடும்.